இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின்ஸ் அண்ட் லுக்அப் டேபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டேட்டா ஃபீல்டில் வந்து இந்த ஜாயினுங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹாட் டாபிக். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய மெயின் கொஷின் இந்த ஜாயின் ஆப்ரேஷன் தான். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஜாயினோட ஓவர் வியூனா பார்ப்போம். அந்த ஜாயின் ஓவர் வியூஸ் என்ன அப்படின்னா, ஒய் வி ஆர் கோயிங் டு ஜாயின் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ஸ்ட்ரீம்ல இருந்து வி ஆர் ரிசீவிங் த மல்டிபிள் டேட்டா ஃபீட் வருது அப்படின்னா, நம்ம அதை வந்து நம்ம ஒரு ஜாயின் பண்ணிட்டு தான் ஒரு அக்ரிகேஷன் பண்ணி தென் வந்து ஒரு சம்மரி ரிசல்ட்டை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அந்த கேஸில் வந்து இந்த ஜாயின் வந்து இட்ஸ் இஸ் ஹெல்பிங் டு சார்ட் அவுட் த ரிசல்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன கைண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த டைப்ஸ் ஆஃப் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினோட டைப்ஸ், ஃபர்ஸ்ட் ஜாயினோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபிள் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஜாயின் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்பார்க்கில் வந்து 2 டைப் ஆஃப் ஜாயின் இருக்குது. ஷஃபிள் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஜாயின் சொல்கிறாங்க. இந்த ஸ்பார்க்கில் வந்து 10 MB டேட்டா 10 MB டேட்டாவுக்கு லெஸ் தென் டேட்டா எனி ஒன் ஆஃப் தி டேட்டா ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஜாயினாக ரியாக்ட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் செட்டிங் இருக்குது. இதுமாரி ஸ்பார்க் கான்ஃபிக் ஆட்டோ ப்ராட்காஸ்ட் ஜாயின் அதோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் ப்ராட்காஸ்ட் ஜாயின். இப்போ அதுக்கு சைஸுக்கு எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஷஃபிளிங் ஜாயின் ஒர்க் ஆகும் as per the ப்ராஜெக்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் செட்டப் படி. இப்போ ஷஃபிள் ஜாயின் எப்படி நடக்குது அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஸ்பார்க் ஜாப் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் வி ஆர் ஜாயினிங் த 2 பிக்கர் டேபிள் அப்படின்னா அந்த அந்த டேட்டாஸ் வந்து வில் பி எப்படி ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் மெஷினில். பட் இந்த ஆரக்கல் இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிங்கிள் சர்வர். இப்போ வந்து அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. பட் ஒரு சிங்கிள் மெஷினில் வந்து டிபிஎம்எஸ்ல வந்து ரோ வைஸ் கம்பேரிஷன் நடக்கும். ஓகேங்களா, பட் ஆனால் இது வந்து நம்ம ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசல இன் மெமரியில் வந்து எப்படி எஃபிஷியண்டாக பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷஃபிளிங் ஜாயினில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஜென்ரலாக இப்போ நம்ம டேட்டாஸ் வந்து பிளாக் பை பிளாக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் லெஸ்டேக் ஒரு 5 நோட்ஸ் எடுத்துக்கின்னா 5 நோட்ஸ்லேயே ஸ்ப்ளிட் ஆகிட்டு லோட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஃபால்ட்டாக வந்து டிஃபால்ட்டாக ப்ராட்காஸ்ட் ஜாயின் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் லெஸ் தென் 10 MB டேட்டா அப்படின்னு. பட் நம்மளோட சினாரியோ வந்து 100 MB டேட்டா 2 டேபிளும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 100 MB டேட்டா வந்து அக்ராஸ் த கிளஸ்டர் அக்ராஸ் த நோட்ஸ் ஃபுல்லாக பிளாக் பை பிளாக்காக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது இன்டர்னலாக ஹேஷ் பார்ட்டிஷன்னு ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஹேஷ் பார்ட்டிஷன் அல்காரிதம் ட்ரிகர் ஆகிட்டு இந்த கீ பேஸில் வந்து ஷஃபிளிங் நடக்கும். சப்போஸ் இப்போ வந்து இது காமன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோடில் இருக்குது, இந்த ஒரு நோடில் இருக்குன்னா 6 நோட்ஸ்னு வச்சுங்களேன். இந்த நோடில் இருக்குது அப்படின்னா அந்த கீயை பேஸ் பண்ணி ஷஃபிளிங் ஆகும். ஷஃபிளிங் ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதுமாரி வந்து ஒவ்வொரு டைமும் ஷஃபிளிங் நடக்கும்போது இந்த நெட்ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் பேண்ட் இன்டர்நெட் பேண்ட் வித்னால வந்து ரொம்ப ஸ்லோனஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் வந்து பேண்ட் வித் டவுன் ஆனால் ஜாப் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ ப்ராட்காஸ்ட் ஜாயின் வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து அப்படின்னா ஒரு லுக்அப் டேபிள் ஒரு ஸ்மாலர் சைஸான டேட்டாவை வந்து நம்ம ஒரு 6 நோடு இருக்குன்னா அந்த 6 நோடுலேயும் நம்ம தூக்கி போட்டுருவோம் ஸ்மால் டேட்டாவை. அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டேட்டாஸ் வந்து அங்கேயே ஜாயின் ஆகிக்கும். அந்த பேசுகிற அந்த கீ காலம் பேஸ் பண்ணி அங்கேயே ஜாயின் ஆகிக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷஃபிள் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஜாயின். ஓகே, சொல்லியிருக்காங்க லுக்அப் டேபிளுக்கு வந்து ஒரு ஸ்மால் டேபிள் ஜென்ரலி இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஏதோ ஒரு கண்ட்ரி கோடு இருக்குது அப்படின்னா கண்ட்ரி கோடுங்கிறது ஒரு காமன் வேல்யூஸ் ரைட். அது வந்து நம்ம ஒரு இந்த வேர்ல்டு அக்ராஸ் த வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ கண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு லுக்அப் டேபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய வரக்கூடிய ஒரு ரியல் டைம் டேட்டாஸ் வரக்கூடிய ரியல் டைம் டேட்டாவை டைரெக்டாக அந்த லுக்அப் டேபிளோட கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எஃபிஷியண்ட்டாக அந்த கண்ட்ரி கோடை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மேட்ச் ரிசல்ட்டை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் வந்து நான் இன்னொன்று சொல்லாமல் இந்த டைப் ஆஃப் ஜாயினில் ஸ்பார்க்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இன்னர் ஜாயின் மெயினாக மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் அவுட் ஜாயின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கம்பெனியில். பிகாஸ் மாஸ்டர்ஸ் டேட்டா செட்டு ஒரு லுக்அப் ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டோட ரிப்பீட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி லெஃப்ட் அவுட் ஜாயின் தான் யூஸ் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரியில். ஸோ இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்புறம் வந்து
அவுட்டர் ஜாயின் ஒன்று இருக்குது. அவுட்டர் ஜாயின்ங்கிறது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் நத்திங் பட் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? அப்புறம் வந்து லெஃப்ட் செமி ஜாயின் ஒன்று இருக்குது, லெஃப்ட் ஆன்டி ஜாயின் இருக்குது, அப்புறம் நேச்சுரல் ஜாயின் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபைனலாக கிராஸ் ஜாயின் இருக்குது. இப்போ வந்து இந்த ஜாயின்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி தெரியல அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்களுக்கு அதாவது அவேர்னஸ் இல்லாத ஜாயின் மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ஜாயினுங்கிறது ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஏ பி டேபிள் 2 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கீ காலத்தை பேஸ் பண்ணி தானே ஜாயின் ஆகுது. அப்படி ஜாயின் ஆகும்போது லெஃப்ட் சைடு டேபிள் ரைட் சைடு டேபிளோட ஜாயின் ஆகும்போது மேட்ச் ஆனாலும் ரைட் சைட் டேபிளோட கீ காலத்தோட மேட்ச் ஆனாலும் மேட்ச் ஆகலைனாலும் அந்த ரிசல்ட்டை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ப்ரொவைட் பண்ணிடும். அதாவது இது ஃபுல் அவுட் ஜாயின் மாதிரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. லெஃப்ட் செமி ஜாயினுங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு டேட்டா ஃப்ரேம் ரைட் சைடு டேட்டா ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கீ காலம் ரைட் சைடில் மேட்ச் ஆகிற கீ காலம் என்ன மேட்ச் ஆகுதோ அது மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ரைட் சைடில் இருக்கிற ஆட்ரிபியூட் ரிட்டர்ன் பண்ணாது. லெஃப்ட் சைடில் இருக்கிற என்டிட்டி ஃபீல்டு வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும் லெஃப்ட் சைடு டேபிள். லெஃப்ட் ஆன்டி ஜாயினுங்கிறது லெஃப்ட் செமி ஜாயினுக்கு வைஸ் வர்ஸா. லெஃப்ட் ஆன்டி ஜாயினுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ லெஃப்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து ரைட் சைடு டேட்டா ஃப்ரேமோட கம்பேர் பண்ணும்போது ஜாயின் பண்ணும்போது நம்ம ரைட் சைடில் எது அந்த கீ காலம் எது மேட்ச் ஆகலையோ அந்த மேட்ச் ஆகாத வேல்யூஸ் வந்து எது மேட்ச் ஆகலையோ அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிளோட கீ காலம் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1-2ன்னு ஒரு 2 ரெக்கார்டு இருக்குது லெஃப்ட் சைடு டேட்டா ஃப்ரேமில். ரைட் சைடு டேட்டா ஃப்ரேமில் வந்து 1-2 1-2 1-1-3 இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அப்படின்னா 1ங்கிறது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 1ங்கிறது ரிட்டர்ன் ஆகாது. ஸோ 2 மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இதுவும் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிளோட ஆட்ரிபியூட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ நேச்சுரல் ஜாயினுங்கிறது உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். இது வந்து ஒரு ஓல்டு ஜாயின் சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் ஜாயினுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிபிஎம்எஸ்ல கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 2 டேபிள் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ப்ரிடிகேட் ஆன் கீ காலத்தை ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் நேச்சுரல் ஜாயின் டேபிள் பின்னு கொடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக காமன் கீ காலம் எதுவோ அந்த கீ காலத்தை பேஸ் பண்ணி அதே ஜாயின் பண்ணிட்டு ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணிடும். நீங்கள் வந்து ஆன் திஸ் கீ காலம் டு தட் கீ காலம்னு ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது ஒரு டேஞ்சரஸ். இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து சம் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் காலத்தில் 2 சைட்லையும் சேம் காலம் இருக்கலாம். அந்த சேம் காலம் வந்து அன்னெசரி ப்ரைமரி கீ இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த டைமில் அன்வான்டாக ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, நேச்சுரல் ஜாயின் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயினுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் இன்டூ ரோஸ். அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு 3 ரோஸ் இருக்குது, ரைட் சைடில் ஒரு 3 ரோஸ் இருக்குது. 3 × 3 9 ரோஸ். ஒவ்வொரு ரோவும் ரைட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு ரோவோடையும் கம்பேர் ஆகிட்டு அதோட ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து இப்போ வந்து அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லாமல் நினச்சேன் ஜாயின்ஸில். இந்த ஜாயின் வந்து ஸ்பார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 டேட்டா ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கீ காலம் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்பார்க் வந்து ஜாயின் பண்ணும்போது ரெகனைஸ் பண்ணாது. ஏன்னா 2 டேட்டா ஃப்ரேம்லேயும் காலம் நேம் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம அது வந்து ரீநேம் ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயினோட சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாகவே. இதுதான் ஜாயினோட சின்டாக்ஸ். அதாவது இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமு, ஜாயின் இது ஒரு டேட்டா ஃப்ரேம் ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா இங்கே வந்து என்ன கீ காலம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது கொடுப்போம். தேர்ட் ஆர்குமெண்ட் இன்னர் ஜாயினா லெஃப்ட் செமியா அப்படிங்கிறது டைப் ஆஃப் ஜாயினோட டைப்பை கொடுப்போம். பட் தட் இஸ் ஆப்ஷனல். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து நாட் மேண்டேட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் நேமும் சேமாக இருக்குது. சப்போஸ் இந்த டேபிளோட இந்த டேட்டா ஃப்ரேமோட காலமும் இந்த டேட்டா ஃப்ரேமோட காலம் வந்து ஐடின்னு இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஏதோ ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐடியோட ரீநேம் பண்ணிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி இருக்குங்கிறத ரோ ஐடின்னு மாற்றி விட்டுட்டு இந்த டேட்டா ஃப்ரேமில் இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு ரோ ஐடின்னு கொடுத்துடலாம். ஸோ அந்த வேலையில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு.
ஓகேவா? செகண்ட் மெத்தட், இந்த செகண்ட் மெத்தட் தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுமாரி மேட்ச் பண்ணி இதுமாரி வந்து ஐடி ஈக்குவல் டு ஐடின்னு கொடுக்காம, ஸோ டோ ஈக்குவல் டு டோன்னு கொடுக்காம டைரெக்டாக டோன் கொடுத்துறீங்க அப்படின்னா இட் வில் பி டோன்னு டைரெக்டாக ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இது ஒரு வகையில் நம்ம வந்து இப்படி ஹேண்டில் பண்ணலாம். சேம் காலம் நேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபைனல் மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி டோ ஈக்குவல் டு டோன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து இங்க இன்னொரு அடிஷனலாக வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஏதோ ஒரு டோ வந்து ட்ராப் பண்ணிடலாம். இந்த டேட்டா பிரேமில் இருக்கிற டோவோ இந்த டேட்டா பிரேமில் இருக்கிற டோவோ ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். வெறும் இது மாதிரி 3 மெத்தடையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜென்ரல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்படின்னா ஒரு 2 டேட்டா பிரேம்லையும் சேம் காலம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ரீநேம் பண்ணிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுறது இஸ் பெட்டர் அப்ரோச். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் போகலாம் எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியோட பிசிக்கல் லாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கீவேர்டு. இந்த டேட்டா பிரேம் டாட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது மாதிரி ப்ராட்காஸ்ட் இது கேஷில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இப்போ ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணிடும். ரேஞ்ச் பார்ட்டிஷனா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்பார்க்கு இன்டர்னலாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி த்ரெஷ்ஹோல்டு எப்படி நம்ம கரண்ட் த்ரெஷ்ஹோல்டு நம்மளோட ஸ்பார்க் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஸ்பார்க் கான்ஃபிக் டாட் கெட்னு இருக்கு. அதில் வந்து இந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸாக பாஸ் பண்ணணும். ஸ்பார்க் டாட் எஸ்கியூஎல் ஆட்டோ ப்ராட்காஸ்ட் ஜாயின் த்ரெஷ்ஹோல்டு பாஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்பர் ஆஃப் பைட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஐ திங்க் 10 MB வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ கான்ஃபிகரேஷன் 10 MB வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த த்ரெஷ்ஹோல்டு எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வந்து நார்மலாக வந்து சஃபலாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கான்ஃபிகரேஷனை மாற்றிக்கலாம். ஸ்பார்க் கான்ஃப் டாட் செட்டுன்னு போட்டுட்டு ஆட்டோ ப்ராட்காஸ்ட் ஜாயின் த்ரெஷ்ஹோல்டு -1 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக சிம்பிள் ஜாயினாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். நான் மாற்றி விட்டு ரன் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பார்ட்டிஷனிங்கில் ஒர்க் ஆகுது டிஃபால்ட்டாக. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து ப்ராட்காஸ்டிங் வந்து நான் டிஃபால்ட்டுன்னு சொன்னேன்ல. இப்போ எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி ப்ராட்காஸ்ட் ஜாயின் யூஸ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த டேட்டா பிரேம் அந்த ஜாயின் ஸ்மாலர் டேட்டா பிரேம் இருக்குல்ல, அது ப்ராட்காஸ்ட் ஆஃப் லேபிள் டிஎஃப்னு கொடுத்துட்டு அந்த இதுமாரி இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 டேபிள் இருக்கு. கண்ட்ரி லுக்அப் டேபிள் லாக் வித் இதுதான் வந்து மெயின் பெரிய டேட்டா செட்டு. கண்ட்ரி லுக்அப்னா ஸ்மால் டேபிள், அது கண்ட்ரி கோடு அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் வித் டிஎஃப்ல இத்தனை இருக்கு. இங்கிலீஷ் ஓகே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு. அப்போ இதை ரன் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. இந்த கண்ட்ரி கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா 3 கோட் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. இப்போ டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஐசி லுக்அப் கோட் இருக்குல்ல, இந்த வேல்யூஸும் கண்ட்ரி கோட்ல இருக்கிற வேல்யூஸும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஓகே, நான் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயினிங் ஆப்ரேஷன் எடுக்கிறேன். ப்ராட்காஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். லுக்அப் வந்து சின்ன டேபிள். ஸோ லாக் வித் பெரிய டேட்டா செட்டு, அதை ஜாயின் பண்ணுறேன். ப்ராட்காஸ்ட் ஆஃப் கண்ட்ரி லுக்அப். அப்புறம் வந்து அது வந்து இதுதான் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஜாயின் பண்ணக்கூடிய வேல்யூஸ். ஸோ கண்ட்ரி லுக்அப் இருக்கிற ஆல்பர்ட் 2 கோடையும் லாக் வித் பிடிஎஃப் இருக்கிற ஐசி நான் காமிச்சல இந்த கோடையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். கண்ட்ரி லுக்அப்ல நம்ம பார்ப்போம் வேல்யூஸ். ஓகே, இந்த கோடு இதுதான் 2 டிஜிட் கோடு. இது ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணுறது பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். தேர்ட் இஸ் நாட் மேண்டேட்டரி, வேணும்னா பாஸ் பண்ணிக்க. இன்னும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு டிஃபால்ட் வந்து உங்களுக்கு இன்னர் ஜாயினாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ ட்ரா பண்ணிடுறோம். இந்த கண்ட்ரி கோட் இருக்குல்ல, இந்த கண்ட்ரி கோடில் இருக்கிற தேவையில்லாத காலம்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுறோம். இதை தவிர்த்து இங்கிலீஷ் ஷார்ட் நேமை தவிர்த்துட்டு இந்த கோடோட ஷார்ட் கோடோட அப்ரிவேஷன்ஸு அதை தவிர்த்துட்டு மிச்சது எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிடுறோம்.
ட்ராப் பண்ணிட்டு அதை டிஸ்ப்ளே பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த கோடும் வந்துருச்சு, ஐசி லுக்கப்பும் வந்துருச்சு, இங்கிலீஷ் ஷார்ட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதுதான். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாயின் ஆப்ரேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூஸ் கேஸு, ப்ராஜெக்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இது வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மோஸ்ட்லி கேட்குற இந்த லெஃப்டி செமி ஜாயின், லெஃப்டி ஆன்டி ஜாயின், கிராஸ் ஜாயின் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கிராஸ் ஜாயின் வந்து மோஸ்ட்லி இந்த சாம்பிள் டேட்டா சாம்பிளிங் டெஸ்டிங் ஸ்பேஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஜாயின் தான் அது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் கான்ஃபிடென்ட்டாக. ப்ராஜெக்டில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஜாயினை நம்ம முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தால் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு த கொஸ்டின். ரிப்ளை தோஸ் கொஸ்டின். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.